நாம சரியா வாழ்றோமா? யார் யோசிக்கணும்? நாம பிறந்திருக்கிறோம், நம்ம பிறப்பு சரிதானா? நம்ம பண்ண முடியாது, அது எதனா செய்ய முடியுமா? பிறப்ப ஒன்றும் செய்ய முடியாது. எங்க பிறந்திருந்தாலும் தப்பு இல்லை, அங்கிருந்து மாற பாருங்க. அங்கிருந்து என்ன பண்ணுங்க? மாற பாருங்க, வளர பாருங்க. அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க, நானும் அப்படியே இருப்பேன், இருக்காதீங்க. அவங்களாம் உங்களை அகஸ்டா போறாங்க, அவங்க அவமானப்படுத்துறாங்க, உங்களை அவங்க ஏத்துக்க முடியாம போயிடுறாங்க, உங்களை பொறாமப்படுறாங்க, அதை பத்தி அக்கறை எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? உங்க பாதையை உங்க இலக்கு நோக்கி என்ன பண்ணிருங்க, சாவர வரைக்கும் முயற்சி பண்ணிருங்க. எது வரைக்கும் முடியுமா அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்றன்ற பேர்ல என்ன பண்றாதீங்க, வாழ வெட்டி ஆயிடாதீங்க. ஊக்கமா இருங்க. எல்லாம் சாப்பிட்டோம், சரியா தூங்கணுமா, சரியா சாப்பிட்டோமா, சரியா வாழ்ந்தோமா, சரியா ட்ரெஸ் பண்ணோமா, சரியா பாக்கணுமா, சரியா பேசுறோமா, சரியா நம்ம எல்லாத்தையும் செஞ்சு நிற்கிறோமா? யாருக்கு கண்காணிக்கணும்? நாமளை கண்காணிக்கிறதுக்கு தான் நமக்கு அறிவு கொடுத்து வச்சிருக்கு. அறிவு அடுத்தவங்களை கண்காணிக்கிறதுக்கு இல்லை. யார் கண்காணிக்கணும்? ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை தானே கண்காணிக்கணும். நான் சரியா செய்யறேனா? நான் இந்த பட்டனை இங்க கரெக்டா போட்டுங்க, நான் யார் பார்க்கணும்? மாத்தி போட்டா பக்கத்துல நான் சொல்லுவான். மத்தவங்க பைத்தியம் இல்ல, நமக்கே தெரியணும். நம்ம தப்பா போட்டா ஒன்றும் தப்பு கிடையாது, அதுலயே நின்றாதீங்க. என்ன பண்ணுங்க? கரெக்ட் பண்ணிக்க, அவ்வளவுதான். நேத்து தப்பா போட்டு இருக்கட்டுமே, நேத்து முட்டாளி இன்னைக்கு அறிவியல் ஏறக்கூடாதுன்றது சட்டங்க தான். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நேற்று வரைக்கும், இன்று வரைக்கும், போன வருஷம் வரைக்கும் எப்படியோ வாழ்ந்தீங்களோ தெரியாது எனக்கு. ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் போதும் சரியான நேரத்துக்கு எழுந்தணுமா பாருங்க. நல்லா தூங்கி இருக்கிறோமா பாருங்க. நம்ம தூங்கலைன்னா ஏன் தூங்கல, யார் கேட்கணும்? ஏன்னா உங்க பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு முறையும் நீங்க ஒவ்வொரு சாப்பிடும்போது சரியா சாப்பிட்டோமா, நிறைய சாப்பிட்டோமா, அது மாதிரிலாம் நீங்க வாழ்ந்துனே வந்தீங்கன்னா நோய் வராது, பிரச்சனை வராது, தொல்லை வராது, நிம்மதியா இருக்கலாம். படுத்த உடனே தூங்கலாம். சரியான வேலை நம்ம செய்யறோமா, யார் கேட்டுங்கண்ணா? எல்லாத்தையும். அதுக்கெல்லாம் என்ன இருக்குண்ணா, ஒரு உள்ளுக்குள்ள நீங்க பேசுறதுக்கெல்லாம் தொண்ணு பேசுறீங்க, ஆனா இதை பேசுறதுல வேற என்னன்னு பேசிக்கிறீங்க. அந்த வீடுக்காரன் இப்படி இருந்தான் அப்படி ஆயிட்டான், இவன் இப்படி இருந்தான் அப்படி ஆயிட்டான், அவன் அங்க போறான் அங்க அப்படி ஆயிட்டான், இவன் இங்க போறான் எப்படி ஆயிட்டான், இது அப்படி இல்லை அவங்க அப்படி இல்லை, இதானே நம்ம பேசிக்கிறோம். நம்ம எப்படி பேசணும்? நம்மளே பேசணும். நம்ம எப்ப போனோம்? 68 போது இத்தனை வருஷம் ஆகுது, இப்ப நம்ம இத்தனை வருஷம் ஆகி இப்படிதான் செஞ்சுருக்கிறோம். ஒன்னும் நம்ம என்ன செய்ய முடியும்? இதை விட நம்ம சிறப்பா செய்யறோம். ஒருவேளை இதே செய்யறதுக்காக நம்ம வாழாம விட்டுறோமா? சரியா சாப்பிட்டோமா, சரியா தூங்கணுமா அப்படின்னு யார் பாத்துக்கணும்? நம்ம தான் பாத்துக்கணும். மற்றவங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு மனுஷன் வெளியே இருந்து சொல்லலாம், தம்பி நீங்க உங்களை கவனிச்சுங்க, உன்னைய நீ எண்ணி பாரு, உன் வாழ்க்கையை நீ என்ன பண்ணு, மேலும் சிறப்புடையதா மாத்து அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். மேபி எனக்கு சிறப்பா எதுனா செய்ய முடியல, நான் என்ன பண்ணலாம்? ஆலோசனை வழங்கவும் கூட செய்யலாம் கூட, நீங்க டிஸ்கஸ் பண்ண என்ன பண்ணலாம், நானு நீங்க இந்த இடத்துல தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அவர் எப்படி இருக்கக்கூடாது, உங்க தப்புல லாபம் அடைகிறவரா இருக்கக்கூடாது. கல்யாணமே பண்ணிக்காதடா, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறதில்ல, சன்னியாசி ஆகுது. ஒரு வயசான தாத்தா நாளைக்கு சாக போற சன்னியாசி வரணும் சேர்த்து போனா சேர்த்துக்க மாட்டான். அது ஒரு வேலையை போடுமே, பணம் எடுக்கிறது ஒரு வேலையை போடும். ஒரு 20 வயசு ஆள் வந்தான்னாக்கா என்ன பண்ணுவான்? அப்ப நம்ம தான் புரியணும், நமக்கு 20 வயசு, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிடலாம், இப்ப எடுத்துன்னு போயிட்டு நம்மள தத்து குத்தா யார் எடுத்துப்பா? நீ உனக்கு 90 வயசுல எடுத்துப்பானா? அவன் யார் புரிஞ்சுக்கணும்? நான் தான் புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையை நான் தான் யோசிக்கணும். நான் சரியா வாழ்றேன்னா, எனக்கு பருவத்துக்கு கல்யாணம் ஆச்சா, இல்ல ஏன் கல்யாணம் ஆகல, நான் ஏன் சரியா படிக்கலன்னா பரவாயில்ல, படிக்க கட்டி வேற என்ன நான் செய்யணும்? யார் யோசிக்கணுங்க? எது வந்தாலும் எனக்கு புரியல, எனக்கு புரியுது, நான் எப்படி இல்லை, எனக்கு இது மாதிரி நேர்த்தியானது, இது எனக்கு நேர்த்தியா இல்லைன்னு யாரு? இந்த ஆர்வம் உள்ள ஒரு மனிதன் மட்டும் தான் இதை என்ன பண்ண முடியும். நிறைய பேர் ஊக்கத்தை பத்தி பேசி நிற்பாங்க, அன்னைக்கு மட்டும் பேசிட்டு மறுநாள் போய் தூக்கி நிற்பாங்க. அது இல்லை, அது பேர் என்ன இல்லை, ஊக்கம் இல்லை. நீங்க என்ன வாட்ச் பண்ணலாம், கண்ணமிட்ட பேர்கள் எல்லாம் கோடியாண்டு வாழ்கவேன்னு பார்க்க சொல்லிக்கிறோம். நீ ரகசியமா வந்து பார்க்கலாம், 4:30 மணிக்கு 5 மணிக்கு வரானா இருந்தாலும் இங்க இந்த பக்கம் வந்து தியானம் பண்றானா அப்படின்னு பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம். உண்மையிலேயே அவன் ஆர்வமாகறானா, எப்பவுமே வேலை செஞ்சுனுக்கிறானா, நீங்க மேலும் கீழுமா இருப்பேன். நான் எப்படி இருப்பேன்? என்ன பெருமை பத்தியதுக்காக உங்களுக்கு சொல்ல வரல. நான் மேலும் கீழுமானா பெருக்கத்தையும் செய்வேன், எழுதுறதையும் செய்வேன். இந்த பாட்டு எழுதுறதும் நான் தான், பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு போனதும் நான் தான். ஒரு 1:30 மணிக்கு வந்து 2 காலுக்கு வரைக்கும் சுத்தங்கத்தெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டு, ஏன் இரவு முழிச்சுக்க போறோம், அப்ப நம்ம என்ன செய்யணும்? தூங்கின மாதிரி. நீங்க என்ன செய்ய, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாம் நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும். உங்களை நம்ம எப்படி வாழலாம், எப்படி இருக்கணும், என்ன நேரத்துக்கு என்னன்னா செய்யலாம். ஒரு 8 மணி நேரம் நம்ம வேலை செய்யறோம், அது சம்பாத்தியம் போதும் இப்படின்னு வாழணும். 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கலாம், சம்பாத்தியம் மட்டும் வேணும்னாக்கா என்னத்துக்கு வந்துக்கிறீ நீ? அதுக்கா 24 மணி நேரமும் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்காக வந்த?
வெறும் சம்பாதிக்கிற மிஷினாவா இருக்க போற? நீ தான் யோசிக்கணும். வாடுறதுக்கான வெளியெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு மாசம் ஒதுக்கிறோம், போன மாசம் ஃபுல்லா லீவ் போட்டு ஊர் சுத்து, ஃபுல்லா பணம் சம்பாதிக்க வச்சுட்டு ஒரு மாசம் ஃபுல்லா என்ன பண்றது? போனை சுவிட்ச் ஆஃப் பண்றோம், ஆபீஸுக்கு கட்டு. ஒரு மாசத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். வாழ கத்துக்கோ, எதையும் கத்துக்கிற, ஆனா என்ன பண்ண மாட்டேன்ற. உன்னை என்ன பண்ணல, உன்னுடைய நலத்தை யார் விரும்பினா? நம்ம தான் விரும்பணும். இதுக்கு ஆர்வப்படு. இந்த ஆண்டுல இருந்து என்ன பண்ணேன், போக்குல வரத்துல ஏதுல போம்புல அங்க இங்க யாரை பார்க்கும்போது நம்ம சரியா பார்த்தோமா, சரியா தூங்கணுமா, சரியா பேசணுமா, சரியா நடந்தோமா, நம்ம வேலையை சரியா செஞ்சோமா, சரியா படிச்சோமா. நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு தெரியாது. உங்க வேலைங்களாம் அவளாளுக்கு மாறும். ஆனா அதை நீங்க சரியா செய்தீர்களா இல்லையா, யார் செய்யணும்? நீங்க தான். வெளியேந்து யாரும் சொல்ல முடியாதுங்க. உங்க பர்ஃபெக்ட்னஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் சரியா செய்ய, மேலும் அதை என்ன பண்ண மெருகேத்து. நல்லா செய்வேனா இன்னும் நல்லா செய்ய. எது உனக்கு வருதுன்னு பாரு, அதை நல்லா செய்ய. வராததுக்கு என்ன பண்ணுக்காத, சண்டை போட்டுக்காத. உனக்கு வராதெல்லாம் நீ செய்யாத, தப்பு. உனக்கு வரல என்ன பண்ணாத, அதை கூட போய் கட்சி வரைக்கும் சண்டை போட்டு ஒன்னுத்துக்குமே ஆகாம வீணா போயிடாத. எது முடியுமோ அதை செஞ்சு எப்படி வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்து வெற்றி பெறுங்க. அடுத்த ஆண்டு நம்ம சந்திக்கும் போது ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும், இங்கிருந்து முன்னே கட்டாயம் காலம் பாருங்களேன் உங்களை மாத்தி தான் இருப்போது. ஒரு வருஷம் பெருசாகி ஒரு வருஷம் பெரியவருன்னு சொல்ல போகுது. சொல்லும் தானே, கொஞ்சம் கருப்பாகிறவங்களுக்கு கொஞ்சம் சாயம் மாறலாம், இல்ல முடிய மீசையை முளைக்காதவங்களாம் புருவங்கள் இறங்கி மீசையானது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மீசை வரலாம். காலம் என்ன பண்ணிதான் இருக்குது, அது அழகா நம்மள என்ன பண்ணுது, ப்ராக்ரெசிவ். கட்டாயமா போனது வந்து சாவர வரைக்கும் வளர்ச்சி தந்துனே இருக்குது. அது என்ன பண்றதே இல்லை எங்கேயுமே. அதுல நானே அது அவ்வளவு அழகா நேர்த்தியா செய்தே, அதுல நானே எப்படி இருக்கணும், நானும் என்ன செய்யணும், நித்தம் வளரணும். கடைசியா மரணத்தை சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு காத்துக்கணும். காலா வாடா காலில் வலிப்பெல்லாம் சொல்ல கிடையாது. மரணமே உன்னை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இப்போது இருக்கிறேன், வா நாம் இருவரும் கொண்டாடி மகிழலாம். கை கோர்த்து உன்னோட இணைய நான் தயார். நிக்கணும், வாழ்ந்து முடிஞ்சா தான் நிக்க முடியும். சரியா வாழலைன்னா அப்படி நிக்க முடியுமா? சரி தப்பா வாழ்ந்துங்க. நீங்க சாவுன்னா சொல்லுவோம், பேரனை பார்த்துட்டு சாவுறேன், பேத்தியை பார்த்துட்டு சாவுறேன், ஒன்னும் கொள்ளு பேரனை பார்த்துட்டு சாவுறேன், கொள்ளு பேரனை பார்த்து சாவுறேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்டுறேன். நீங்க வாழும்போதே நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க. புள்ள வந்து கேட்கறேன், ஆசையா சாப்பிட்டு எதுப்பா உன எல்லாத்தையும் சாப்பிட்டப்பா நானு இல்ல, உனக்கு ஒன்னா நீ சாப்பிட்டுக்க, நான் வேணா பாத்துக்கிறேன். இனி உன் வாழ்க்கை என்ன பண்ண, நீ வாழு. ஏன் நீங்க என்ன பண்ணிருக்கணும், எல்லாத்தையும் சரியா வந்துட்டு இருக்கணும். அப்ப என்ன பண்ண மாட்டீங்க, அப்போ உங்களுக்கு மரணம் வரும்போது ஒரு துக்கமா இருக்காது. ஹே இது இப்படிதான் வருமா, சந்தோஷமா வருமா? உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு எப்படி வருமா, கொண்டாட்டமா மரணமும் வருமா? அப்போ கொண்டாட்டமாவே வாழுங்க, சிரிச்சினே வாழுங்க. உங்கள் கண்ணங்கள் என்ன பண்ணிட்டான், எல்லாம் பருத்து இருக்கட்டும். எப்பவுமே பல்ல காமிச்சினே இருக்கும். அது ஓட்டப்பல்லா இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சளா இருந்தாலும் பரவாயில்ல, சந்தா இருந்தா கூட பரவாவே இல்லை. பல்லே இல்லைனா கூட பரவாயில்ல, சிரிச்சுன்னு இருந்தா. பல்லே இல்லைனா கூட என்ன பரவாயில்ல, கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க, சிரிச்சினே இருங்க, கொண்டாட்டமா இருங்க, எப்போதும் இன்பமாவே உங்க இலக்காருங்க. உற்சாகப்படுங்க, உள்ளுக்குள்ள என்ன பண்ணுங்க, ஆர்வப்படுங்க. வயசாயிடுச்சின்னு சோர்வாயிடாதீங்க. எந்த காரணம் காமிச்சா என்ன பண்ணாதீங்க, உங்க ஊக்கத்தை விடாதீங்க. ஊக்கப்படுதல்னா எதுக்கு, வாழ்றதுக்கு. வாழ்றதுன்னா என்ன, தன்னை தானே நிர்வாகம் பண்ணி சந்தோஷமா வச்சுக்கிறது. அது சந்தோஷமா வச்சுக்கிறதுனா அதுல வந்து நீங்க காமம் மட்டும்தான், இல்ல தூக்கம் மட்டும்தான், இல்ல படிப்பு மட்டும்தான், பணம் மட்டும்தான்றது இல்ல. எல்லாமே நீங்க உங்களால எது இல்லை எது இருக்குது, எது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு பாருங்க. ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஆசைகளோட வந்துக்கிறோம். தனித்தனி தேவைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும். ஒருத்தரும் ஃபில் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒருத்தனுக்கு பணம் தேவை, அதுக்குன்னே வந்துக்கிறான், பணத்தை அனுபவிச்சுட்டு போகணுன்ட்டு. ஒருத்தனுக்கு நல்லா பங்களா வீடு வசதியா வாழ்ந்துட்டு போகணும்னு, ஒருத்தன் நிறைய சொத்து சேர்த்துட்டு போகணுன்ற ஆசை. ஏன்னா அவன் கர்மா அது மாதிரி, அவனுக்கு அது மாதிரியே ஆயிடுது. அதெல்லாம் யார் நிறைவேற்றினா, அது வந்த பிறகு அவனுக்கே புரிஞ்சிடும், ஐயே எது அவன் நம்ம தேடணுமோ அது நமக்கு போதுமானது இல்லை. அதுக்கு அப்புறமா இதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறமா கடவுள் ஒன்று இருக்குது, இதையும் தாண்டி புனிதமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு புரியும். பரவாயில்ல, நீங்க ஊக்கமா இருந்தா தான் அந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். இல்லைன்னா சோம்பேறி என்ன பண்ண முடியாது. எடுத்தே வைக்காத ஊர் எப்படி வந்து சேரும். முதல்ல ஆர்வமா என்ன பண்ணுங்க, நடக்க பழங்க, சந்தோஷமா இருங்க.